கால்ல பைபாஸ் சொல்றீங்களே, இப்போ எப்படி ஹார்ட்ல பைபாஸோ, அதே போல நம்ம வெயின எடுத்து தான் யூஸ் பண்றதா? அது எப்படி நடக்குது அப்போ? எங்களுக்கு 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நரம்பு எடுக்கிறோம் கால்ல இருந்து. ஆ. ஆனா இதுக்கு ஹார்ட் மாரி இதுக்கு வந்து ஷார்ட் செக்மென்ட் கிடையாது. சின்ன இது கிடையாது. பெரிய செக்மென்ட் தேவை. நெறைய தேவை. உதாரணத்துக்கு 40 சென்டிமீட்டர், 50 ஓ! சென்டிமீட்டர் தேவை. ஆனா ரத்த குழாய் இருக்கு. 60 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா 60 சென்டிமீட்டரும் நல்லா இருக்கணும். அப்போ ஒரு ஒரு நடுவுல 1 சென்டிமீட்டர் நல்லா இல்லன்னா கூட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஓகே. அதுக்கு பேக்கப்க்கு நாங்க வந்து ஆர்டிஃபிஷியல் பைப்ஸும் இருக்கு. அது எனி லெங்த்ஸ் வருது எங்களுக்கு. 30 சென்டிமீட்டர்ல இருக்கு, 40 சென்டிமீட்டர் இருக்கு, 60 இருக்கு, 80 இருக்கு. அது மாரி மாத்திக்கலாம். ஆனா ப்ரிஃபரபிள் முக்கியமா நாங்க சஜெஸ்ட் பண்றது வந்து நம்ப நோயாளியோட நரம்ப எடுத்து வச்சா தான் உங்களுக்கு லாங் டெர்ம் ரிசல்ட் சொல்றது. ஓகே. அது ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அது பாட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கிட்டு. ஆர்டிஃபிஷியலுக்கு அவ்வளோ டியூரேஷன் இருக்காது. அது வந்து போக போக நாளடைவுல அதுலயும் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் உண்டு. எஸ்பெஷலி இஃப் யூஸ் லாங் டியூப். ஓகே. நீங்க சில சமயம் 80 சென்டிமீட்டர் டியூப்லாம் போட வேண்டியிருக்கும். அப்போ வந்து சில சமயம் அது கிளாட் ஆயிடும். அதுக்கு தனியா கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு மருந்துங்க இருக்கு. பிளட் தின்னஸ்லாம் ஸ்ட்ராங்கா கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. ஸோ பை அண்ட் லார்ஜ் வி டோன்ட் அட்வைஸ். மோர் தென் தட் இன்ஃபெக்ஷன் ரேட்டுன்னு சொல்றது. அது வந்து ஆர்டிஃபிஷியல் என்னதான் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் தான் அது. ஓகே. ஸோ எனி இன்ஃபெக்ஷன் அங்கே போய் உட்காரத்துக்கு சான்ஸ் உண்டு.